வணக்கம். மகர ராசிக்கான ஜூன் மாத பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, மகரம் தான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுத்திருக்கின்றது. உங்களுடைய ராசியிலிருந்து 5ல குரு இருக்காரு. சமீபத்தில் குரு பயிற்சி ஆச்சு. 5ல குரு வந்து ராசியை பார்க்குறாருன்னு சொல்லி தான் பலன் சொல்லியிருந்தோம். அந்த குருவோடு இப்போ சூரியன் இருக்காரு, புதன் சுக்கிரன் இருக்காங்க. பச்சை கலரில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள்லாம் அடுத்த வீட்டிற்கு மாறப்போகின்றது. சிகப்பு நிற கிரகங்கள் எல்லாம் அப்படியே இருக்க போகிறது. அப்படியாக 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் குரு 4 கிரகங்கள் சந்திருக்கிறது. இதனால உங்களுக்கு அனுகூல பலன் தான். அதாவது 5ஆம் அதிபதியா, பூர்வ புண்ணியாதிபதியா, ஜீவனாதிபதியா, ஒரு திரிகோணம் கேந்திரத்திற்கு ஸ்தான அதிபதியா, மகர ராசிக்கு முழுமையான யோகாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ல ஆட்சி பலம் பெற்றிருக்கார். இது அற்புதமான விஷயம். அப்புறம் மகர ராசிக்கு 9ஆம் அதிபதியா இருக்கக்கூடியவர் புதன், 10ஆம் அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கிரன், தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் சேர்ந்து அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அதுல ஒரு கிரகம் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்காங்க. தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் சேர்ந்து எங்க இருந்தாலுமே பலன் தான். அதுலயும் ஒரு கிரகம் ஆட்சி பெறக்கூடிய வீட்டுல இருக்கிறாங்க, சுபர் வீட்டுல இருக்கும்போது இன்னும் நல்ல பலன் தான். அப்புறம் சூரியன் 5ல் இருக்கா, இதுவும் நியூட்ரல் தான். பெரிய அளவுக்கு பாதக பலனாகவும் கொள்ள முடியாது, சாதக பலனும் இல்லை. 5ல் குரு இருக்கிறது நல்லதுதான். ஸோ இந்த மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். சரி, மாதத்தினுடைய பிற்பகுதி இந்த கிரகங்கள்லாம் மாறின பிறகு அப்ப சூரியன் வந்து 6ல் வராங்க. அதுவும் பெருசா ஒன்றும் தப்பு கிடையாது. இயற்கை அசுப கிரகங்கள், அதுல சூரியன் 6ல் இருக்கலாம். அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்திற்கு வரார், பரவாயில்ல. புதன் 6ஆம் இடத்திற்கு வரும்போது ஆட்சி பலம் பெறுகிறார். 6ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறும்போது ஒரு யோகம். சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல வராது, கொஞ்சம் பலவீனம். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமா இருக்கிறது. அப்புறம் செவ்வாய் இந்த மாதம் முழுக்க 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்க போகிறார். ஸோ இந்த ஜூன் மாதம் அற்புதமா இருக்கு, நல்லா இருக்கு, அமோகமா இருக்கு. பலன்களை பெறுவதற்கு திட்டமிடுங்க, தயாராகுங்க, நம்பிக்கையோடு இந்த மாதத்தை உற்சாகமா தொடங்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த செவ்வாய் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு வந்து பூமி லாபத்தை கொடுக்கணும். மனை வாங்கணும், வாங்கிய மனையில வீடு கட்டணும், கட்டப்பட்ட வீடா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல அனுகூல பலன் பெறுவீங்க. அந்த பூமியை கொண்டு விவசாயம் செய்யக்கூடியவர்கள், மேலும் பூமி சம்பந்தமான உத்தியோகம், தொழில், படிப்பு இதுல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் ஏற்படும். அதன் பிறகு வந்துட்டு 5ஆம் இடத்துல சொல்லும்போது கல்வி நல்லா இருக்கும். புத்திர பேர் சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். இது சம்பந்தமான தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு பரிகாரங்கள் செய்யலாம். அப்படி செய்தவர்கள் பலாபலனை பெறலாம். அதன் பிறகு பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய கல்வி, உத்தியோகம், வேலை வாய்ப்பு, திருமணம் இதுல எதெல்லாம் யாருக்கெல்லாம் தேவையோ, முயற்சிக்கிறீங்களோ, எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் சிறப்பாக நடக்கும். அப்புறம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இதெல்லாம் சாதகமான அம்சம். சொத்து சேர்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சேர்க்க முடியும். தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்க முடியும். இப்போ வாங்குற விலையில இருக்கு, நாளுக்கு நாள் ஏறிட்ட போது நிறைய விலையா இருக்கு அப்படின்னாலும் கூட அந்த தங்கத்துக்கு உண்டான குரு 5ல் இருக்கா, அதனால அதை உங்களால சேர்க்க முடியும். வைரம் எப்படியாவது போடணும்னு ஆசைப்படுறவங்க, ரொம்ப காலமா ஆசைப்படுறோம்னு சொல்றவங்களுக்கு இப்போ அது சாத்தியமாகும். 5ல் சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அப்படின்றதுனால ஸோ ஏதாவது ஒரு விதத்துல சொத்து சேர்க்க முடியும். 6ஆம் இடத்துக்கு சூரியன் புதன் வரக்கூடிய இந்த சமயத்துல தொழில் கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு அனுகூலம் இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு அரசு அனுகூலம், கடன் உதவி கிடைக்கிறது, நல்லவர்களுடைய துணை கிடைக்கிறது, நல்ல பெயர் கிடைக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அனுகூலமா இருக்கும். நோயாளிகள் வந்து நோயிலிருந்து விடுபடுவதற்கான சிகிச்சைகள் செய்யறதுக்கு உகந்த காலமா இருக்கு. நோயை வந்து விரட்டி நல்ல ஆரோக்கிய நிலையை நீங்க பெற முடியும். இப்படியான பலன்லாம் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது மனைவியில அப்புறம் சொத்துக்கள் அமையிறது, வேலை கிடைக்கிறது, பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல சந்தோஷம் ஏற்படுறது, நோய் குணமாகி ஆரோக்கியம் கிடைக்கிறது. இதோட வேற என்னங்க வேணும்? ஸோ இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 6ல் சுக்கிரன் வருது. ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 6ல் வந்து மாசம் முழுக்க இருப்பாரு. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 6ல் சுக்கிரன் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பயம் அறியாத காரியம் செய்வாங்க, பழக்க வழக்கங்கள் செய்து உடலை கெடுத்துப்பாங்க, சக்திக்கு மீறிய கடன் வாங்கிடுவாங்க, கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் செய்வாங்க. சரியா? அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்க்கணும். பகையாளிகளை ஏற்படுத்தி கொள்வாங்க. அதுபோல எதிர்பாலினத்தவர் சம்பந்தமான பிரச்சனைகளை மாட்டிப்பாங்க. இதுலலாம் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதுமானது. இதுதான் நீங்க கவனமா இருக்க வேண்டிய அம்சம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. இந்த மாதத்துல 2ஆம் வீட்டுல சனி இருந்தாலும் பெருசா நீங்க கவலைப்பட வேண்டாம். 7வது சனி காலம் வந்து உங்க ராசிக்கு அதிபதி விரைய சனி, ஜென்ம சனி கடந்துட்டீங்க. 2ஆம் இடத்துக்கு சனி வந்து கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. ஸோ போக போறாரு, நல்லது பண்ணுவார்னு எடுத்துக்கலாம். ராசி அதிபதினால கெடுதல் இல்லை. ஸோ நீங்க பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்ப நபர்கள் இடத்துல அனுகூலமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது. என்ன செய்தா இந்த மாதம் சாதகமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி. ஸோ நீங்க வந்து திருவோண விரதம், சிரவண விரதம் அதை வந்து கடைபிடிக்கலாம். அல்லது சுக்கிரனுடைய வீடு வலுத்து இருக்கிறது, அதனால நீங்க வந்துட்டு மகாலட்சுமி வழிபாட்டை கை கொள்ளலாம்.
பௌர்ணமி வழிபாட்டை செய்யலாம், இல்லை வெள்ளிக்கிழமையில லட்சுமி வழிபாட்டை செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது இந்த மாதம் சாதகமாக இருக்கும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.